ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு எங்களூர் ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி ரிசல்ட் விட்டுருக்காங்களே, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. இப்போ யாருக்காவது பர்த்டேனா 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேக்கு வெட்டி பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் சர்ப்ரைஸாக. பட் இவங்க எதுக்கு 12 மணிக்கு ரிசல்ட் விட்டு யாரை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. எங்களுக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு செமஸ்டருக்கு 6 எக்ஸாம் எழுதுறோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு 3-4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிருப்போம். மீதி 2-3 எக்ஸாம் ஒழுங்காகவே எழுதிருக்க மாட்டோம். கண்டிப்பாக அரியர் விழுந்துரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த அரியர் விழுந்துரும்னு நினைக்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஒழுங்காக எழுதின எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அரியர் விழுந்துரும். ஏன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க நம்ம அக்கா யூனிவர்சிட்டி. ஒழுங்காக எழுதின எக்ஸாம்லாம் கிளியர் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதா, இல்லை ஒழுங்காக எழுதாத எக்ஸாம்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம தான் எல்லா எக்ஸாமும் ஒழுங்காக எழுதிருக்குமே, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தானே தெரியும் இந்த 700-800 காசுக்காக தான் நம்மளை ஃபெயில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம தலைவர், தளபதி, இவங்க படம்லாம் ரிலீஸ் ஆனால் கூட ஒரு வாரம் இல்லை 2-3 நாள் அவங்க ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அக்கா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாளில் அந்த 100 கோடி இப்படின்றதுக்குள்ளேயே சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அதுவும் அந்த ரீவேல்யூஷன்ற பேரில். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாருக்குங்க தெரியும்? ஒருத்தன் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறான்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அவன் ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருக்க மாட்டான். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஒழுங்காக படித்து கிளியர் பண்ணிடணும் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தாங்க இருந்திருப்பான். சரி, அடுத்த செமஸ்டரோட டைம் டேபிள் வந்ததும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு கரண்ட் எக்ஸாம் வந்திருக்கும், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இந்த அரியர் எக்ஸாம் வந்திருக்கும். சரி, அடுத்த எக்ஸாம் எப்போடான்னு பார்த்தா மறுநாள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கரண்ட் எக்ஸாமும் இருந்திருக்கும். இந்த மாதிரி லைனாக அவனுக்கு எக்ஸாம் வச்சுட்டே இருந்தால் அவன் எந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிப்பான், எந்த எக்ஸாமை ஒழுங்காக எழுதுவான். என்னதான் இவங்க இப்போ 2017 ரெகுலேஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் கரண்ட்டில் இருக்க தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ், அதுவும் முக்கியமாக அதிகமான அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் டெய்லி 2 எக்ஸாம் இல்லை கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் தாண்டி நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு உட்காந்து படித்து மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பி காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்னா காலேஜ் பஸ் வராது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் நாங்கள் அரியர் எக்ஸாமுக்குலாம் பஸ் விட மாட்டோம், கரண்ட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் பஸ் விடுவோம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், ஏன் பஸ் வரல அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் கட்டுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும்தான், செம் எக்ஸாம் டேஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நம்ம அக்கா யூனிவர்சிட்டி எப்போல்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்போல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா புயல் மழைன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ நம்ம அக்கா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை. இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் ஹாலுக்கு உட்காந்து ஒரு எக்ஸாமை உருப்படியாக எழுதி முடிச்சோன்னா இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, இதோட எக்ஸாம் ஒரு 10 நாள் கழிச்சு வைக்கிறோம், கண்டிப்பாக எல்லாரும் எழுதணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேசிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒன்றே தான், இந்த ரிசல்ட்டை பற்றிலாம் எல்லாம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பேசுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் முடிக்கிற இந்த பிஇ டிகிரின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி உங்களோட நாலேஜ், உங்களோட டேலண்ட் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே பேசுங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னடா ஃபைனல் இயர் வந்துட்டோம், 7th செம் ரிசல்ட் வந்துருச்சு, இத்தனை அரியர் விழுந்துருச்சு, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பயந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. ஆல் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வேலையா? உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு போனவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வேலை கிடைக்காம சுற்றிட்டு தாங்க இருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் காலேஜில் இருக்க பொறுத்து ஒரு 2-3 மாதம் தான். ஸோ உங்கள் காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் படிப்பு மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை விட உங்கள் மேலே நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்த்தீங்கன்னா செய்யுங்க, கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க. அதுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே மேலே வந்துடுவீங்க. அப்புறம் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல. சப்போஸ் அக்கா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே டைமில் கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எந்த கொஷின் பேப்பரும் லீக் பண்ணாமல் எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக கரெக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் அரியர் வச்சுருந்தா ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. பிளாக் பெனில் எதுவும் ஃபெயில் பண்ணவங்க தானே இவங்க. உனக்கு என்னப்பா, நீ கேமரா முன்னாடி நின்று பேசிட்டு போவ, நீ அரியர் வச்சு பார்ப்பா, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படிலாம் சில பேர் சொன்னீங்க. எனக்கும் அரியர்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் ஆல் கிளியர் பண்ண மட்டும்தான் எனக்கு வேலை கிடைக்கும், அப்போ தான் என்னால் சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே ஆல் கிளியர் பண்ணிட்டு வேலை கிடச்சி சம்பாரித்து சாதிச்சவனை விட ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டு, காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டு, டிகிரி கூட ஒழுங்காக முடிக்காதவங்க சாதிச்சது தாங்க அதிகம். அப்புறம் இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை யாரையாவது அவுட் பண்ணியிருந்தாலோ சாரி. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தது உண்மையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.